கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்டதான பலன்களை கொடுக்க போகிறது? உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்குமான்னு பார்த்தா, 5ஆம் இடத்துல சஞ்சரித்த குரு, ராசியை தொடர்பு கொண்ட குரு 6ஆம் இடத்திற்கு மறைந்து பயிற்சி அடைகிறார். 6ஆம் பாவகத்தில் உச்சம் பெறுகிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது உத்தியோக அமைப்பு, கடன், நோய், சத்ரு பாவகம்ங்கிற முறையில் அங்கே சுப கிரகம் உச்சம் பெறுகிற சூழலில் மனதிற்கு பிடித்தமான சில சூழல்கள் மாறி சிறிது சங்கடமான அனுபவங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். திருமணம் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த நல்ல வரன்கள் அமையும். குடும்பத்தோடு இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். புதுவிதமான ஆடை ஆபரணங்கள் அமையும். மனதில் தோன்றியதை செயல் வடிவம் செய்து அதை சாதிக்கின்ற தன்மைகள் உருவாகும். புத்திரபாக்கியம் கிடைப்பதிலிருந்து வந்த தடைகள் நீங்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவி கல்விக்காக கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல்களும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணி இடங்களில் சற்று விவேகத்தோடும் நிதானத்தோடும் செயல்படுவது நல்லது. புதிய வேலைக்கான முயற்சிகளில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் அனுகூலமாக அமையும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். வெளிநாடு சென்று பணிபுரிவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாளிகளோடு எண்ணங்களை புரிந்து செயல்படுவது நல்லது. தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைக்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பாராத ஆதாயத்தை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு மேன்மை நிறைந்த பயிற்சியாக இந்த பயிற்சி அமையும். கலைத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னா, சாதகமான சூழல் உருவாகும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பொருளாதார மந்த நிலை மாறும். அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் ஏற்படும். புதுவிதமான தேடல்கள் உங்களுக்கு வெற்றிகரமான சூழல்களை கொடுக்கும். எதிர்பாலின மக்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்னா, அலைச்சல்களுக்கு ஏற்ப ஆதாயம் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த சிக்கல்கள் விலகும். புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான தன்மைகள் உண்டு. இருப்பினும் பயனற்ற உபயோகமில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கற்பனை சார்ந்த துறைகளில் இருக்கிற அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் ஏற்படும். தடுமாற்றம் விலகும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். மன சஞ்சலப்படுகின்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தற்பெருமையான பேச்சுக்களையும் சிந்தனைகளையும் குறைத்து கொள்வதும் சிறப்பான சூழலாக இருக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாக இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் புதன்கிழமைகளில் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு செய்து வருவது நல்லதொரு அனுகூலமான சூழல்களை கொடுக்கும்.